களினாலே சத்தான உணவு தான். அந்த களியில பல வகையான களிகள் இருக்கு. அப்படி செய்யற ஆரோக்கியமான களியில சத்தான அவரைக்கொட்டையவும் வெல்லத்தையும் சேர்த்து களியா கிண்டி ரொம்ப ரொம்ப பழமையான அரிதான ஒரு பாரம்பரிய உணவை நாங்க சாப்பிட்டோம். ஒரு நாள் இரவு முழுக்க அவரைக்கொட்டையை நம்ம ஊற வைக்க போறோம். அவரைக்கொட்டைய தண்ணி ஊத்தி ஊற வச்சாச்சு. எங்க வயல்ல விளைஞ்ச ஆரியத்தை அறுவடை செஞ்சு அதை ஆரியக்கல்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப அவரைக்கொட்டை களிக்கின்ற தேவையான பொருட்களை பார்த்தரலாம். 1 கிலோ ஆரிய மாவை நாங்க இதுக்காக அரைச்சு எடுத்துக்கிட்டோம். 3/4 கிலோ வெல்லம், அவரைக்கொட்டைக்கு இப்ப ஒரு நாள் இரவு முழுக்க நல்லா ஊறிடுச்சு. அவரைக்கொட்டை களிக்காக நம்ம ஊற வச்சிருந்த அவரைக்கொட்டைய இப்ப வேக வைக்க போறோம். அவரைக்கொட்டை இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப களிக்கின்றதுக்காக சுமார் 1.5 லிட்டர் தண்ணிய அடுப்புல வச்சிடலாம். களிக்காக வச்ச தண்ணி இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சுக்கிட்டு இருக்க சுடுதண்ணில 1 லிட்டர் தண்ணிய தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த சுடுதண்ணிய ஆரிய மாவு வேகும் போது தேவைன்ற அளவுக்கு சேர்த்துக்க போறோம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த ஆரிய மாவை சுடுதண்ணில சேர்த்தரலாம். இப்ப ஆரிய மாவை துடுப்பு போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஆரிய மாவை கிண்ட கிண்டதான் களி கட்டி இல்லாம இலக்கமா வரும். இப்ப நம்ம உடைச்சு வச்சிருந்த வெல்லத்தை களியோட சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை சேர்க்க சேர்க்க களி நல்லா இலக்கமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம வேக வச்சிருந்த அவரைக்கொட்டைய இந்த களியோட சேர்த்துக்க போறோம். வேக வச்சிருந்த அவரைக்கொட்டையை சேர்த்துட்டு களியை இப்ப மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். எங்க கிராமத்துல எப்பவுமே களியை தான் அதிகமா கிண்டுவாங்க. அப்படி அடிக்கடி சாப்பிட்ற களி திகட்டி போகாம இருக்க களியில அவரைக்கொட்டை வெல்லெல்லாம் சேர்த்து களியை கிண்டுவாங்க. எங்க கிராமத்துல இது பழமையான ஒரு பாரம்பரிய உணவு. அவரைக்கொட்டை களியை இப்ப பதமா கிண்டி எடுத்தாச்சு. இது பழமையான பாரம்பரிய உணவுன்னு எங்க தாத்தா எங்களுக்கு சொன்னாரு. இப்ப அவரைக்கொட்டை களிய சாப்பிட வேண்டியதுதான். கருப்பட்டி வெல்லத்துக்கூட நல்லெண்ணெய சேர்த்து அதுல இந்த களியை தொட்டு சாப்பிட்டப்ப அவ்வளவு அருமையா இருந்தது.
நம்ம ஊர் பாரம்பரிய உணவை அடிச்சுக்க வேற எந்த உணவுமே கிடையாது.